உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நீங்கள் அறியாதும் எட்டாதுமான காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அறிவிப்பேன். அவர் அறிவிக்கும். அப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மகா பலனும் மகா செழிப்பும். வாய் திறந்து கேளு, எல்லாரும் வாய் திறந்து கேளு. ஓ தேங்க்யூ லார்ட், ஸ்பீக் டு அஸ் லார்ட், ஸ்பீக் டு அஸ் லார்ட். கர்த்தாவே, எங்களால முடியாது, எங்களால ஒன்றும் இல்லை. நீர் பேசும், நீர் நடத்தும், நீர் பேசும், நீர் உதவி செய். இப்போ 2 ராஜாக்கள் 5 நம்ம 5:14 படிங்களேன். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இங்க பாருங்க, அதாவது God of all flesh, மாமிசத்தின் மீது, அதாவது மாமிசத்தின் எல்லா மாமிசத்திற்கும் நான் யாரா இருக்கிறேன்னா தேவனா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாருல. அதுல இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம். அது என்ன கதை, யாரா சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 5ல அது என்ன கதை? நாகமானுடைய கதை தெரியலையா? நாகமானுக்கு என்னாச்சு? நாகமானுக்கு குஷ்டரோகம். அவன் ஒரு பெரிய படை தளபதியா இருக்கிறான் சிரியா தேசத்துல. அவனுக்கு குஷ்ரோகம் ஒண்ணு, அவன் வீட்டு வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லுது. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தீர்க்கதரிசிட்ட போ அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்கதரிசிட்ட போனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ யோர்தான்ல முழுகி எலும்பு அப்படிங்கிறாரு. நாகமானுக்கு கோபம் வருது. அதை நம்ம டீட்டெயிலா படிச்சோம் இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம். இப்போ எல்லா மாமிசத்திற்கும் தேவனா இருக்கிறேன் அப்படிங்கிற தலைப்புல திருப்பியும் இதே டாபிக்க படிச்சோம்னா, இப்ப நாகமான் தண்ணிக்குள்ள போகும் பொழுது அந்த தண்ணியில தான் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குது. அந்த தண்ணியில தான் ஒரு நதின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லாமே தண்ணி குடிக்கும் இல்லையா? காக்கா தண்ணி குடிக்கும், நாய் போய் தண்ணி குடிக்கும், குரங்கு போய் குடிக்கும், மனுஷங்களும் கொஞ்சம் பானை எடுத்து சூடு பண்ணுவாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் அங்க சொன்னதுக்கு அப்புறம் விசுவாசத்தின்படி தண்ணியில முங்கி எழுந்துச்சா குஷ்டம் என்ன ஆயிடுச்சு? உள்ள போகும்போது என்ன இருந்துச்சு? குஷ்டம் இருக்குது. குஷ்டரோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே கொடுமையான தோல்ல வரக்கூடிய ஒவ்வாமை இல்லையா? உடம்புல இருக்கிற ஒவ்வாமை தோலின் வழியாய் வெளிப்படுது. இப்ப தோலின் வழியாய் வெளிப்படுகிற ஒவ்வாமை ரொம்ப கொடூரமா இருக்குது. அவனால தாங்க முடியல. அவன் ஊரா போறான், தேடுறான். அவன் ஒரு படை தளபதி. எவ்வளவு மருந்துகள் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா தேவன்